ஆசியாவில் வாழும் பாம்புகளில் அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பாக அறியப்படும் ராஜநாகம் 18 அடி முதல் 22 அடி நீளம் வரை இருக்கும். மனிதர்களை தாக்கும் போது தரையில் இருந்து 6 அடி வரை எழும்பி படம் எடுக்கும் தன்மை கொண்ட ராஜநாகம் ஒரு மனிதரை கடித்தால் அதிகபட்சம் 3 நிமிடங்களுக்குள்ளும், யானையை கடித்தால் 20 நிமிடங்களுக்குள்ளும் உயிரிழப்பு நிச்சயம். ராஜநாகம் மட்டுமே பிற வகை பாம்புகளை கொன்று உண்ணும் வழக்கமுடையது. மிக மிக அரிதாகவே மனிதர்களின் கண்களுக்கு தட்டுப்படும் இவ்வகை ராஜநாகங்கள் மனித நடமாட்டம் உள்ள பகுதிகளுக்கு பெரும்பாலும் வரவே வராது. ஆனால் தற்போது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள கல்லாறு, நெல்லித்துறை, ஓடந்துறை, தேக்கம்பட்டி போன்ற மலையடிவார கிராமங்களில் அடிக்கடி இந்த அரிய வகை ராஜநாகங்கள் தென்படுகின்றன. மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளிலும் எப்பொழுதும் ஈரப்பதத்துடன் காணப்படும் பாக்கு தோப்புகளில் அடிக்கடி காணப்படுவதால் பாக்கு அறுவடை பணி பாதிப்படைந்துள்ளது. கடந்த ஓராண்டு காலத்தில் மேட்டுப்பாளையத்தில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மட்டும் இருந்து 10ற்கு மேற்பட்ட ராஜநாகங்கள் வனத்துறையினரால் பிடிக்கப்பட்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விடப்பட்டுள்ளன. இது வனத்துறையினரையும் வன உயிரின ஆர்வலர்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ராஜநாகம் வெரி ஷை அனிமல். மனிதனை பார்த்து வெட்கப்படக்கூடிய ஒரு விலங்கு. அதை ரெஸ்கியூ பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். அதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா மனிதனை விட்டு விலகி போகத்தான் பார்க்கும் வழிய துரத்திட்டு கடிக்கிறதுனோ எந்த பாம்பினங்களும் மனிதனை துரத்திட்டு கடிக்காது. பாம்பை பற்றி மூட நம்பிக்கைகள் தான் நிறைய இருக்குது. அபூர்வ வகை ராஜநாகங்களின் வனம் சார்ந்த வாழ்வியல் சூழல் மாசுபட்டு உள்ளதையும், இவற்றின் வாழ்விடம் அளிக்கப்பட்டு காட்டின் இயற்கையான நீராதாரங்கள் பாழ்பட்டு போனதையே ஊருக்குள் இவற்றின் நடமாட்டம் அதிகரிக்க காரணம் என கூறப்படுகிறது. இவற்றை கண்டவுடன் பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கும் போது உடனடியாக பாம்பு பிடிக்கும் வல்லுநர்கள் உதவியுடன் அவை பிடிக்கப்பட்டு அடர்ந்த காடுகளுக்குள் விடப்படுவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கல்லாறு வனப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 10க்கு மேற்பட்ட ராஜநாகங்கள் இது வரைக்கும் பிடிபட்டிருக்கு. இது ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம். ஏன்னா பாம்புகளோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி அந்த பாம்புகளை அச்சப்பட்டோ கொல்றதோ வனச்சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம். கல்லாறு இந்த சைடில் நம்ம மேட்டுப்பாளையம் பகுதி வனத்தை ஒட்டிய பகுதிகள். அதனால் இங்கே பாம்புகளோட நடமாட்டம் இருக்கிறது இயற்கையான ஒரு விஷயந்தான். நீங்கள் அதுக்கு வனத்துறைக்கு நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த பாம்புகளை மீட்டு அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு போய் விட்டுருவாங்க. பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்பார்கள். மேட்டுப்பாளையம் பகுதி கிராம மக்களோ பாம்புகளின் அரசன் என வர்ணிக்கப்படும் ராஜநாகங்களின் தொடர் வருகையால் நடுக்கத்தின் உச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இதற்கான காரணத்தை வல்லுநர்களின் உதவியுடன் கண்டறிந்து தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்தில் இருந்து செய்தியாளர் யோகேஸ்வரன்.